ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DCTamil டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணோம்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்ம வெப்சைட்டை ஃபுல்ஃபில்லாக முடிக்க முடியும்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுக்கான 5 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேதரிங். அதாவது கேதரிங்னா ஒன்றும் இல்லை, கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கிளைண்ட்ஸ். அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு அவங்க கிளைண்ட்டோட வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, என்னென்ன கலெக்ட் பண்ணிக்கணும்னா அவங்க பிக்சர்ஸ் போட சொல்லுவாங்க, அப்புறம் அவங்களோட எபோட் கண்டென்ட் போட சொல்லுவாங்க, அப்புறம் அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். சப்போஸ் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியாக இருந்ததுன்னா அவங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போட்டு ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்லாம் போட சொல்லுவாங்க. ஓகேவா, இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடியே வெப்சைட் டிசைன் பண்ணுற, அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, அதாவது அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளேயே இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வெப்சைட்டை ஃபுல்ஃபில்லாக முடிச்சு கொடுக்க முடியும். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேதரிங்னு பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப். கிளைண்ட்ஸ்லேருந்து எல்லா டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம ஃபர்தராக அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுறோம். ஓகேவா, எல்லா கண்டென்ட்டையும் வாங்கிட்டோம். இப்போ அதை நம்ம ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாதிரி, மாடியூல்ஸ் டயக்ராம் மாதிரி போடுறோம். ஓகேவா, மாடியூல்ஸ்னால் அதாவது ஒரு ஹெட்டர்னா இந்த மெனு இருக்கணும், பார்த்து ஹோம், அபோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேலரிஸு, டீம் ஒர்க்கு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி மெனு கண்டென்ட்ஸு. அதுக்கப்புறம் ஸ்லைடரில் என்னென்ன ஸ்லைடு வரணும்னு ஒரு டிசைனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே எபோட்டுன்னு போட்டு கீழே அவங்க கொடுத்த எபோட் கண்டென்ட்டு, அது கீழே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட். இல்லை அதுக்கு முன்னாடி அவங்க ப்ராடக்ட் எதாவது கொடுத்தீங்கன்னா அதையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகேவா, அடுத்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணி வச்சதை ஃபுல்லாக இப்போ கோடிங் பண்ணணும். ஓகேவா, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோடிங்கில் மூவ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு ஹெட்டர்னு சொன்னது இல்லையா, ஹெட்டருக்கான கோடிங்கை டைப் பண்ணுறோம், அடுத்து ஸ்லைடருக்கான கோடிங்கை போடுறோம், அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த எபோட் கண்டென்ட்கான கோடிங்கை போடுறோம், ஃபைனலாக கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, அந்த ஃபூட்டர் என்னமோ ஃபூட்டர் மெசேஜ் அதுலேருந்து எல்லாம் முடிச்சிடுறோம். ஓகேவா, அடுத்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அதாவது 4 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுறோம். அதாவது மொபைல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கா, அதாவது எல்லா மனுவும் கரெக்டாக வேலை செய்யுதா, ஹோம் பட்டன் கிளிக் பண்ணால் கரெக்டாக ஹோமுக்கு போகுதா, எபோட் கிளிக் பண்ணால் கரெக்டாக எபோட் ஸ்க்ரோல் ஆகுதா, கான்டாக்ட் கிளிக் பண்ணால் கரெக்டாக கான்டாக்டுக்கு போகுதா. ஓகேவா, இது ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவோம்னா கிளைண்ட்டுக்கு ஒரு டெமோ காட்டுவோம். ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா 5வது ஸ்டெப். ஸ்டெப் டெஸ்டிங் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு, நீங்கள் கொடுத்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கு ஒரு டிஸ்பிளே காமிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் ஒரு சில கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணிவிட்டு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் வெப்சைட் டிசைன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.